வந்து புகழ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அவர் வந்து நின்னாலே, அவர் பேச ஆரம்பிச்சாலே சிரிக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா படத்துல வந்து அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்கு? புகழ் வந்து ஹீஸ் பிளேயிங் அஸ்வின்ஸ் ஃப்ரெண்ட் கேரக்டர். பட் டிப்பிக்கலாக ஃப்ரெண்டுன்னு ஒன்று ஒரு 2 காமெடி சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஹி பிளேஸ் அ கேரக்டர் ரோல். ஹி கம்ஸ் த்ரூ த ஃபிலிம். படம் ஃபுல்லாக வருவார். படம் ஆரம்பத்துலேருந்து படத்தோட முக்கியமான எல்லா கட்டத்துலேயும் அவர் அஸ்வின் கூட இருந்திருப்பார். அஸ்வினோட டிசிஷன்ஸ்க்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருப்பார். ஸோ குக் வித் கோமாளி பார்த்த எல்லாருக்கும் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புகழை வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். ரொம்ப ஸ்டைலாக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு புகழை இந்த படத்தில் பார்க்கலாம். பொதுவாக பொங்கல்னு ஒன்று இருந்தால் அதில் வந்து வெள்ளம்னு கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் ஒன்று இருந்தால் சூரியன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர் இருந்தால் இவர் இருப்பார், இவர் இருந்தால் இவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ படத்தோட மியூசிக் டிரெக்டர்ஸ் 2 பேருமே வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விவேக் அண்ட் பாவன். வணக்கம், வெல்கம், ஹாப்பி பொங்கல் 2 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும், பார்க்குறவங்க எல்லாருக்கும். சூப்பர். ஸோ கண்டிப்பாக 2 பேரும் வந்தாச்சு. ஒரு மியூசிக்கல் செஷனாக வந்து மாறப்போகுதுன்றது தெரிஞ்சாச்சு இல்லையா? ஸோ அது எப்படி நீங்கள் 2 பேர் வந்து ஒரு படத்தில் இருக்கீங்க அப்படின்னாலே எப்படியாச்சும் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகிடுது. எப்படி என்ன பண்ணுறீங்க? என்ன மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க? அப்படி எதுவும் கான்ஷியஸாக எதுவும் பண்ணுறது இல்லை. 2 பேருமே வந்து எப்படின்னா அந்த காலேஜ் டைம்லேருந்து சேர்ந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் ஆல் ஆஃப் இட். அண்ட் எப்படின்னா வந்து பெருசாக வந்து ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டோ வந்து ஃபிலிம்க்கு வந்து அதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா, அது ஏதாவது ஒரு வே இருக்கானா 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம பண்ணுற மியூசிக்கை என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். நாங்கள் அது ஸ்டுடியோவில் பண்ணும்போது அது எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக போய் சேரும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறது. பட் அந்த சாங்ஸ் வந்து எல்லாரோட கனெக்ட் ஆகுது. அதுக்கு வந்து மக்கள்லேருந்து அவ்வளோ ஆதரவு கிடைக்கிறதுங்கிற விஷயம் வந்து டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபியூ ஃபிலிம்ஸில் பண்ண மியூசிக் எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து அவ்வளோ நல்ல ஒரு லவ் கிடச்சிருக்கு. ஸோ அது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி. அதாவது உங்கள் காம்போ வந்து சூப்பர் ஹிட் ஆகுது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கேட்சியாக வந்து உங்கள் பாடல்களில் யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுது. சில் ப்ரோ ஆகட்டும், ஒரசாத ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி வந்து அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி உருவாகுது? இல்லை, 2 பேருமே வந்து என்னென்னா மியூசிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து லிரிக்ஸும் இம்பார்ட்டண்ட் எவ்ரி சாங்குக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எங்களுக்கு வடக்கரியில் நெஞ்சுக்குள்ள நீலேருந்தே வந்து லிரிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து நாங்கள் டெஃபினட்டாக அதை வந்து அந்த பாட்டு ஒரு பையன் என்னை பார்த்துலாம் பாடியிருக்கான் ப்ரோ. உங்க ஹஸ்பண்டா? ஞாபகப்படுத்துற நீ வேற. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து உருட்டெல்லாம் வச்சு வந்து பாட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக வந்து கியூட் பொண்ணு ஃபாலோ மீ சாங் எல்லாருமா சேர்ந்து. Cute பொண்ணு follow me, follow me, follow me, follow me. ஹார்ட்டுக்குள்ள allow me, allow me, allow me, allow me. Cute பொண்ணு follow me, follow me, follow me, follow me. ஹார்ட்டுக்குள்ள allow me, allow me, allow me, allow me, allow me. என்ன அது ஸ்லோ மோஷன் நீங்க எத்தனை தடவை பாட வச்சீங்க, ஸ்லோமோல பாடிட்டு போறேன் நான் பாட்டுக்கு. ஓகே, ஸோ மியூசிக்கல் செஷன் அப்படின்றனால இப்போ ஒரு மியூசிக்கல் கேம்குள்ளே நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ உலகத்திலேயே யார்கிட்டயுமே கிடைக்காத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்து எல்லார் கையிலையும் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா இருக்கா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எவ்வளோ பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுவும் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு வெட்டிங்ஸ் நைஸா யூ பிபி ஒன் டைம் பாவி. ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ என்ன கேம் அப்படின்னா 2 டீமாக பிரிச்சிருக்கோம். ஸோ டீம்லேருந்து ஒருத்தர் வந்து வருவீங்க, ஒரு பாட்டு நான் சொல்வேன், அது வாசிப்பாங்க, அது என்ன பாட்டுன்னு அந்த டீம் வாசிக்கணும்ல, இதுக்கு எந்த பாட்டு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்க. வாங்க. எனக்கே கேக்குது. தெரியுமா? தெரியுங்க. இது யார் கண்டுபிடிக்கணும்? இது வந்து நீங்களும் கண்டுபிடிக்க முடிஞ்சா. கேம் என்னமோ இவங்களுக்கு தான் சார். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓ, நாங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கணுமா?
பர்ரேப்பா. யா ஓ இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என்ன கையில என்னென்னமோ சொல்றீங்க? ஆக்சுவலி யார் கண்டுபிடிக்கணும்? அவங்களா நாங்க? யார் வேணா யார் வேணா யார் வேணா கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? அவங்க வந்து அந்த சைடு மட்டும் திரும்பி வாசிக்கிறாங்க, அங்க மட்டும் ஆக்ஷன். யாரு கண்டுபிடிக்க முடியுது. ஒட்டிக்க ஒட்டிக்க கட்டிக்க கட்டிக்கவா? ஏய் என்னமோ சொல்றாரு. ஒட்டிக்க ஒட்டிக்க கட்டிக்க. கெஸ் பண்றீங்களா? கிட்ட கிட்ட அதாவது கியூட் கிட்ட. பொண்ணு. ஆ, அதுக்கு நம்ம பாட்டே கொடுப்பாங்களா? அவங்களேப்பா. டட் 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 இல்லையா? என்ன சொல்ல முன்ன பின்ன நீங்க அந்த பாட்டை கேட்டீங்களா? இல்ல எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க? லாஸ்ட்ல கரெக்ட்டா கொஞ்சம் கட்டப்ப. நீ வாசிச்சதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணல. அத கேட்ட ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. உங்களுக்கு வெங்கல கிட்ட கூட அதுக்காக நீ வாசிச்சதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இல்ல நான் லாஸ்ட்ல கொஞ்சமாவது ஒரு ஸ்ருதி வந்தது இல்ல.